ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் நல்லா மசாலா அரைச்சி காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசை சாதத்துக்கும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 10-12 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பல் பூண்டு, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்குது. இப்போ இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட கொரகொரப்பாக இல்லாமல் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் 300 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை கொஞ்சம் வேக விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். காலிஃப்ளவரில் குட்டி குட்டியாக பூச்சி புழு எல்லாம் இருக்கும், அதனால் கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போது இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு அந்த காலிஃப்ளவரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும். இப்போது கிரேவி தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதும் இதில் 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலா விழுத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடுங்க. நம்ம மசாலாவை பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த ஸ்டேஜில் மசாலா நல்லா வெந்து அந்த பச்சை வாசனை முழுமையாக போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வேக விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். பாருங்கள், மசாலா முழுமையாக வெந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தளவுக்கு வேகணும். இப்போ இதில் ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வதக்கலாம் வேண்டாம். மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் காலிஃப்ளவரும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு கலந்து விட்டுருங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காலிஃப்ளவர் கொஞ்சம் சாஃப்டாகி அதுலேயே நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி நான் இதை கிரேவி டைப்பில் செய்கிறதுனால தண்ணி கம்மியாக சேர்த்துருக்குறேன். நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்கு வேக விட்டுருங்க. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 7 நிமிஷம் போல் ஆகிருக்கு. காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்திருக்கு. கிரேவியோட கன்சிஸ்டன்சியும் பாருங்கள், நல்லாவே திக்காகி வந்திருக்கு. இந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திரும்பவும் இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். 5 நிமிஷம் ஆகிருக்கு. பாருங்கள், கிரேவியோட கன்சிஸ்டன்சி முன்னை விட இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. எண்ணெயும் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நீங்கள் இட்லி தோசைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு செஞ்சுருக்கிறதுனால கடைசியாக இதில் இனிப்புக்காக 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து செய்யும்போது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.